கப் கோதுமை மாவு, 1.5 கப் அரிசி மாவு, ஜீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சின்ன கரண்டி தயிர், பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், 6 டம்ளர் தண்ணி. இப்போ இதை நல்லா இந்த விஸ்க் வச்சு லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கலாம். இந்த தோசைக்கு நமக்கு கொஞ்சம் பேட்டர் வந்து லிக்விடாக தான் இருக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் திருப்பியும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு கிறிஸ்பியான வீட் தோசை கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து தோசை வார்த்தா சரியாக இருக்கும். மாவு ஷேப்பாக விடணும்னு இல்லை, இந்த மாதிரி விட்டால் போதும். இல்லை நமக்கு இதுக்கு ஷேப்பாக வராது, மாவு நல்லா லிக்விடாக இருக்கிறதுனால. 2 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு கிறிஸ்பியான தோசை ரெடி. சைட்ஸை நல்லா மெதுவாக ஜென்டிலாக இப்படி ஃபஸ்ட்டு எழும்ப விட்டு தோசையை திருப்பிக்கலாம் அந்த பக்கம் வேக வைக்கிறதுக்கு. அப்படி சூப்பர் பாருங்கள், கிறிஸ்பி தோசை ரெடி. இப்போ நல்லா 2 பக்கமும் வெந்தாச்சு. திருப்பிக்கலாம் தோசையை. பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிருக்கு தோசை.